ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ராகி புட்டு அல்லது கேழ்வரகு புட்டு. இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ரெசிபி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்ல என்ன, இது எப்படி செய்யறதுங்கிறது நம்ம நேர வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ராகி அதாவது கேழ்வரகு மாவு 300 கிராம், அரை மூடி தேங்காய், முந்திரி சிறிதளவு, நெய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. எடுத்து வச்சிருக்க தேங்காவை நம்ம இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவிக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு கிண்ணத்தில் நம்ம ராகி மாவை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஆற விடாத மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிச்சுட்டு தான் இருக்கும். அண்ட் கலக்க கலக்க அது ஊற்றிட்டு இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஆறாமல் பார்த்துக்கோங்க மெயினாக உங்கள் தண்ணியை. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா பக்கமும் ஈரப்பதமாக இருக்குது, ரொம்ப ஈரமாக இல்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரணும். அண்ட் ஈஸிலி உடஞ்சும் போகணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டான பதம். இப்போது ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் நான் தேவையான அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்க போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறோம். எனக்கு முந்திரி நிறைய பிடிக்கும், அதனால நிறைய போட்டிருக்கு. அண்ட் நெய்யும் ஆக்சுவலி நடுவில் நிறைய ஊற்றிருக்கு, கவனிச்சிங்கன்னா தெரியும். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு 2 கப் தண்ணி. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஆவி வரத்துக்கு வெயிட் பண்ணுற டயத்தில் குழா புட்டுக்கு ரெடி பண்ணலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க புட்டு மேக்கர். நீங்கள் இது புட்டு மேக்கர் இல்லாட்டி தாராளமாக பரவாயில்ல, இட்லி தட்டில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். அது சும்மா வேகணும், அவ்வளோதான். சும்மா அந்த அழகுக்காக தான், அந்த ஷேப் வரத்துக்காக தான் புட்டு மேக்கர். இதில் வந்து நம்ம அடுக்கடுக்காக ராகி, கோகனட் துருவல் இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி இந்த குழாக்குள்ளே போட போகிறோம். ஆக்சுவலி ராகி புட்டில் வந்து நிறைய பேர் ஏலக்காய் போடுவாங்க. எனக்கு ஏலக்காய் சுத்தமாக பிடிக்காது, அதனால எங்கள் வீட்டில் ஏலக்காவே வாங்குறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காவை கூட சேர்த்துக்கலாம் இந்த ராகி புட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த குக்கர்லேயும் என்னால் வந்து ஆவி வர ஆரம்பிச்சிருக்கோம், வந்துருச்சு. ஸோ இதை நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம குக்கரில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக விட போகிறோம். இப்போ வந்து புட்டு வெந்தாச்சு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து இப்போ நம்ம குழாலேருந்து வெளில எடுத்துடலாம். இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வுட் லவ் டு see that. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சர்க்கரை வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் ப்ரௌன் சுகர் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ரெசிபியோட திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் பாய்.